இது எல்லாத்தையும் உங்க மருமகளுக்கு போய் பாடமா பண்ணீங்க. என்கிட்ட பேசாதீங்க. இப்ப நீ டைவர்ஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதாடா? நீங்களே என்னை வெட்டி விட்டு பிரிச்சு விட்டுருந்தா நான் சந்தோஷமா பிரிஞ்சிருப்பேன்ப்பா. நீங்க எனக்கு எந்த முயற்சியும் செய்யாததுனாலதான் நான் இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கேன். என்னால வாபஸ் வாங்க முடியாது. இதான் உன் முடிவா? இனிமேதான்ப்பா என் வாழ்க்கை ஆரம்பம். அடுத்த மாசம் 6ஆம் தேதி பரீட்சைன்னு சொல்றாங்க. ஆனா புக் எடுத்து வச்சோம் படிச்சோம்னு இல்லாம பொழுதா உழுதன்னைக்கு இந்த தூக்கம் தானே பெருசா இருக்கு. இப்படி படுத்து படுத்து கிடந்து பார் இந்த வருஷம் நீ என்ன லட்சணத்துல மார்க் வாங்க போறேன்னு. கூடத்துக்கு போட்டுட்டு போற துணியை அன்னன்னைக்கு கம்ம கையால துவச்சு போடுவோங்கிறது கிடையாது. நம்ம துவச்சு போட்டாலும் அதை எடுத்து மடிச்சு வைப்போங்கிறதும் கிடையாது. அந்த கிளம்புற நேரத்துக்கு தான் ஏன் மட்டும் சட்டையை காணும் பாவடையை காணும்னு ஆடி வர வேண்டியது. இனிமேல என்னால துவைக்க முடியாது. துவைச்சா துவச்சு போட்டுக்கிறேங்க, இல்லைன்னா பேசாம இருந்துக்கிறேங்க. நானா கிடைச்சேன் உங்களுக்கு? யோத்தியா, நேற்று காலையில என்ன ஆட்டம் ஆடுன அந்த சாக்கச காணோம்னு. இங்க பாரு, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுமா இதுல கிடந்தா அப்புறம் எப்படி சோடி கிடைக்கும், எப்படி எடுத்து போட்டுட்டு போறது? பள்ளிக்கூடம் போற நேரத்துலதான் எதையும் தேடுறது. இது என்னன்னு படிச்சு என்னென்ன மார்க் வாங்க போறாளோ தெரியல. ஏமா புலம்பிக்கிட்டே இருக்கா? குழம்பு வைக்கிறதானே உனக்கு வேலையா இருக்கு? பறிச்சு அடுத்த மாசம்னு தேதி உரிச்சிட்டாங்கல்ல. புக் எடுத்து வச்சு படிக்கிறியா, இல்ல வீட்டுல உள்ள வேலையத்தான் குனிஞ்சு நிமிந்து பாக்குறியா? பொம்பளை புள்ள பெத்ததாய்க்கு கை வேலையை மாத்துவோம்னு ஏதாவது செய்யறியா? ஓமுட்டு துணிமணி என்னால எடுத்து கொண்டு போய் மடிச்சு ஒழுங்கா பீரோல வைக்கிறியா? அதுவும் இல்லாம அங்கனங்கன உறிஞ்சு உறிஞ்சு ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டு போனா நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு துவைக்கணுமா? நான் என்ன பண்றது? எனக்கு படிக்கவே டைம் இல்ல. ஐயோ பாவத்தை, ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமையில புள்ள படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன செய்வேன்? படிக்கிற உள்ளையில நான் கெடுக்க பார்த்துட்டேன். வழக்கமாத்த எடுத்தன நாயே. பொழுதா பொழுதனைக்கும் போனை பாக்குறதும் டிவியை பாக்குறதுமா தெரிஞ்சா என்னம்டி நீ படிக்க போற? உன் வேலையை கூட நீ பாத்துக்கறல. என்னதான் பொம்பளை பிள்ளை நீ? தாயே, காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க, நான் படிக்கிறேன். நேற்று சாயங்காலம் நீ போட்ட துணியை ஊற வச்சது அப்படியே கிடக்கு நாரி போய். ஒழுங்கா அதை கொண்டு போய் துவச்சு காய போட்டுவிட்டு குளிச்சுவிட்டு படிக்க உட்காரு. அம்மா என்னடி அம்மா, போய் துவைச்சு போடு போ. துவைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் உனக்கு வயசு இல்லை. இன்னமும் முது தேய்க்க ஒரு ஆள் தலை தேய்க்க ஒரு ஆளுன்னு நாளைக்கு கட்டி கொடுத்து புருஷன் வீட்லையும் போய் முது தேய்க்கவும் தலை தேய்க்கவும் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்களோ? போ, போய் தலையை நல்லா தேய்ச்சி குளிச்சு காய போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வந்து படிக்கணும்னு உட்காரணும். போ. எக்ஸாமுக்கு படிக்க லீவ் விட்டாங்களா இல்லை வேலை பார்க்க லீவ் விட்டாங்களானே தெரியல. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு. இங்கே படிக்கிற லட்சணம் 2 விட தான் போகுது. படிக்க லீவ் விட்டாங்களா மொட்டைக்கு? போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு புக் எடுக்கணும்னு சொல்லிவிட்டேன். தெரியும் என்ன? எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். அன்னைக்கு இப்ப விளக்க மாட்டேன் எடுத்து அப்ப தெரியும். அன்னைக்கிளி வாங்க மாமா. என்னடி, என்ன காலையிலேயே கோவமா இருக்கு? என்ன எல்லாம் அவங்க மகக்காரி படுத்துற பாடுதேன். 10 மாமியாளுக்கு சமமாவுல வந்து பிறந்திருக்கேன். சரி விடும் டி. எப்ப பார்த்தாலும் காலையிலேயே பிள்ளையில கரைச்சு கொட்டாத. நான் அந்த கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல, அதனால பாய்கடியில நேற்று ஆட்டுக்காலுக்கு சொல்லி வச்சிருந்தேன். அவர் காலையில ஒரு 10 மணியை போல வாங்க, இல்லைன்னா காலை தீந்து போயிரும்னு சொன்னாரு. நான் போய் அப்ப என்னன்னு பார்த்து இருக்கான்னு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ மத்தியானத்துக்கு குழம்பு எதுவும் வச்சிடாத. ஆட்டுக்காலை போட்டு சூப்பு வச்சுக்கிறலாம். சரி மாமா, குழம்பு வைக்கிறதுக்கும் காய்கறி ஒண்ணுமில்ல, கொண்டக்கல்ல தான் ஊறப்படலான்னு பார்த்தேன். அப்ப ஆட்டுக்காலை தானே வாங்கிட்டு வாங்க. காலை சூப்பு வச்சு 2 முட்டையை பொரிச்சுக்கிருவோம். சரி அன்னைக்கிளி, பாய் கடை ரொம்ப பிஸியான கடை. சீக்கிரம் போகலைன்னா காலு கிடைக்காது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. மாறனே. அத்தை, என்னம்மா வாழைப்பூ உரிக்கிறியாக்க? ஆமா அத்தை, மாறனுக்கு வாழைப்பூவை கூட்டாவும் கொடுத்து பார்த்துட்டேன், பொரியலாவும் கொடுத்து பார்த்துட்டேன். அவனுக்கு இந்த டேஸ்டே பிடிக்க மாட்டேங்குது அத்தை. அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல, அதான் கொஞ்சம் வாழைப்பூ வடை போடலாமேன்னு எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மாக்கா 24 மணி நேரமும் பிரெட்டும் பிஸ்கட்டுமா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சத்துள்ள பொருள்களையும் கண்ணில் காட்டணும்ல. ஏதோ ஒரு வகையில் உள்ளே போனா சரிதேன். ஆமா அத்தை, ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கானே. வாழைப்பூவை நறுக்கி தட்டில் வச்சிடாத மாடனு. அப்படியே நறுக்கி மோர் தண்ணிக்குள்ளே போடு. அதுக்கப்புறம் செய்யும்போது அலசி போட்டு செஞ்சுக்கறலாம். இல்லைன்னா பூ கருப்படிச்சிடும், நல்லா இருக்காது, ருசி மங்கி போயிடும். சரிங்க அத்தை, மோர் எடுத்து வச்சிருக்கேன், அதுலேயே நறுக்கி போடுறேன். இந்த மக்கா, கோயில் பிரசாதம்னு முட்டைக்காரி கொடுத்த, அதான் பேரனுக்கு கொடுப்பமேன்னு கொண்டுட்டு வந்தேன். இந்தா, நீங்கள் 2 பேருமா ஆளுக்கு இத்தனை எடுத்து சாப்பிடுங்க. ஓ, சிவன் ராத்திரிக்கு கோயிலுக்கு போனாங்களோ? ஆமாம், நம்மளும் வருஷம் கோயிலுக்கு போவோம், குலதெய்வம் கோயிலுக்கு. இந்த வருஷம்தான் போக முடியல. பார்ப்போம், அடுத்த வருஷம்னாலும் கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும். சரிங்க அத்தை. வீணாக்கிராம எடுத்து சாப்பிடுங்க. நான் கொல்லை பக்கம் போயிட்டு வரேன். கொடுங்க அத்தை.
என்ன வாய் ஒரு மாதிரி ஒமாட்டிக்கிட்டும் கசந்துக்கிட்டும் இருக்குன்னு தெரியலையே. என்னாச்சு? அடியில அடி நெடுவாளி, அந்த நாடகத்துல வை வண்டி. பொழுதா ஒழுதலைக்கு இந்த பாட்டு தானே. நீ பாக்குற நாடகம்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை கிழவி. பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன உட்காந்து பாருங்க. நீ பாட்டத்தான் பொழுதோட போன்ல பாத்துக்கிறீங்களே, நாடகத்தை போடு உட்காந்து பாப்பா. என்னதான் போன்ல ரீல்ஸ் பார்த்தாலும் சன் மியூசிக் பாக்குறது மாதிரி வராது அத்தை கிழவி. இதை உட்காந்து பாரு, அப்பதான் இப்ப ட்ரெண்டிங்ல என்னென்ன பாட்டு இருக்குங்கிறதுலாம் தெரியும். அப்பனா இசை அருவியில வை, அதுலதான் நல்லா பழைய பாட்டா பாடுவாங்க. என் தலைவன் எம்ஜிஆர் பாட்டு வரும். அத்தை கிழவி என்னாச்சு? அத்தை கிழவி என்னாச்சு? இந்த அத்தை கிழவிக்கு எதுக்கு இப்படி மல்லு கட்டிட்டு வாந்தி இருக்குது? ஆத்தாடி, என்னடி இது இந்த போட்டு பாடா படுத்தது வயிறு. என்னாச்சு அத்தை கிழவி, திடீர்னு வாந்தி இருக்கிற? என்னன்னு தெரியலடி, காலையில இருந்து குடலை போட்டு பிரட்டிக்கிட்டு என்னத்தையும் எடுத்து வாயில வைக்க விடுதில்ல, ஒரே வாந்தியானவன். ஐயோ அத்தை கிழவிக்கு என்னாச்சு? என்ன இப்படி வாந்தி எடுக்குது அத்தை கிழவி? ஆத்தே, ஏந்தேன் இப்படி போட்டு என்ன பாடா படுத்ததுன்னு தெரியலையே. ஆத்தா, என்னாச்சு அத்தை கிழவி? நல்லா தானே இருந்த, எதுக்கு இப்படி திடீர்னு வாந்தி எடுக்கிற? நான் என்ன தடி கண்டேன், எல்லாம் மாமே மன்னவர் பார்த்த வேலை. என்ன மாமா மன்னவர் பார்த்த வேலையா? என்ன அத்தை கிழவி இப்படி சொல்லிட்டு போகுது? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? சீச்சி, அப்படியெல்லாம் இருக்காது. இந்த வயசுல எப்படி? அதெல்லாம் தப்பு தப்பு. சீச்சி, நம்ம நினைக்கிறது தப்பு. தாத்தா, ஏம்மா அத்தை கிழவி, ஆர் யூ ஓகே? என்ன தடி ஓகே, ஒன்றும் முடியல. ஆத்தாடி, காலையில் எந்திரிச்சதுல இருந்து தலையை சுத்துது, வாந்தி வாந்தியா வருது, ஒரே மயக்கமாக இருக்குடி. எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, ஒன்று எடுத்து வாயில் வைக்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ, வாழ்க்கை முழுக்க லவ் யூ அலமோ. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? அத்தை கிழவி, நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். என்னம் டீ, இப்போ உனக்கு வாமிட் ஓகேவா? வயிற்றுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி, முதல்ல இப்படி உட்காருங்க, நான் சரி பண்றேன். ஐயோ, நல்லா இருந்த உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி போட்டு வதைக்குதே. அத்தை கிழவி, நீ வாந்தி இருக்க போகும்போது இந்த வாந்திக்கு காரணம் உன் மாமன் மன்னவர் சொல்லிட்டு போனியே, அது நெசந்தானா? ஆமாடி ஆமா, அந்த மனுஷன்தான் காரணம், வேற என்னத்த சொல்ல. அவரு தான் காரணமா? அதான் வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி போட்டு ஓமட்டுது? இதுக்கு மேல என்னத்தை நோண்டி நோண்டி பாவம் பெரிய மனுஷிட்ட கேட்டுக்கிட்டு, ஒரு உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது, அந்த அதிசயத்துல இது ஒரு அதிசயமா இருந்துட்டு போகுது. பரவாயில்ல, எது எப்படியா இருந்தாலும் நம்ம தான் அத்தை கிழவிய பாத்துக்கிறேன்னு. அத்தை கிழவி, ஒரு நிமிஷம் இங்கனே உட்காந்துரு, நான் இந்த வந்துடுறேன். எங்கடி போற? ஒரு நிமிஷம் ஈரத்த கிழவி, இந்த வந்துடுறேன். ஐயோ, வயசானவ இப்படி முடியாம கிடக்காளே, வாந்தி இருக்கிறா, மயக்க வருதுன்னு சொல்றாளேன்னு கொஞ்சமாவது இந்த குட்டிக்கு பொறுப்பு இருக்கா? அது வாட்டுக்கு கேட்டுட்டு அது வாட்டுக்கு போகுது வாரு. இதே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தனா இப்படி போகுமா? மருமகளை கண்டுதானே இப்படி கண்டுக்க மாட்டேங்கிறா. சே, அத்தை கிழவி இந்த வயசுல போய் பிரெக்னெண்டா இருக்கே, ஒருவேளை இந்த வயசுலயும் பிரெக்னென்ட் ஆகலாமோ? நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அத்தை கிழவி நமக்காக எம்புட்டோ செஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு நல்லது செய்யறதா நினைச்சு அது பெத்து போடுற பிள்ளைய நம்ம நல்லபடியா வளர்த்து விடணும். அதுதான் அதுக்கு நம்ம செய்யற நன்றி கடனா இருக்கும், ஒரு கைமாறா இருக்கும். நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு முதல்ல அத்தை கிழவி வாயில சர்க்கரையை போட்டுருவான். சர்க்கரை டப்பா எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த கல்லியும் கல்லனும் சேர்ந்து ஒரு வாரிசை உருவாக்கியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அது இந்த வீட்டு வாரிசு. நம்ம நல்லபடியாக பார்த்து பழத்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வழி சேர்க்கணும். அது மட்டும்தான் நம்ம இனிமே செய்ய வேண்டியது. நெடுவாளி, இனிமே இந்த ஊதாரி பட்டு தெரியறதெல்லாம் தெரியாதடி, இனிமே பொறுப்பா இரு. அடியே அடி நெடுவாளி, இந்த வார அத்தை கிழவி, இந்த வந்துட்டேன். அத்தை கிழவி, இப்படி முடியலைன்னு சொல்றேன், ஒரு ஓமத்திரம் எடுத்து தராம இப்படி விட்டுட்டு போறியடி. இதே என் பிள்ளையா இருந்தா இப்படி விட்டுட்டு தெரியுமா? இந்த நேரத்துல ஓம வாட்டர்லாம் சாப்பிடக்கூடாது. இந்தா முதல்ல ஒரு ஸ்பூன் சக்கரை எலி வாயில போடு. எதுக்குடி சக்கரை? முதல்ல வாயில போட கிழவி, காட்டு. ஏண்டி இந்த நிலைமையில சக்கரை எதுக்குடி? நடந்தது நடந்து போச்சு, இனிமே அதுக்காக என்ன கிழவி செய்ய முடியும்? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். காட்டு.
என்னடி சொல்ற? நான் வாந்தி எடுத்துட்டு கிடக்கிறது உனக்கு நல்ல விஷயமா? வாந்தி எடுக்கிறது நல்ல விஷயம் இல்ல, ஆனா அதுக்கான காரணம் நல்ல விஷயம் தானே. அதுக்காகத்தான் ஸ்வீட் எடுக்கிறேன். இந்த சக்கரை எள்ளி போடு. இப்போதைக்கு சக்கரை தான் கிடைச்சிருக்கு. உன் மையன் வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்றேன். எட்டி கிறுக்கி, என்னத்துக்கு சக்கரை என்னத்துக்கு ஸ்வீட்டு? இப்ப என்ன நடந்துச்சு? நீ தான் முழுகாம இருக்கீல்ல கிழவி. மாசமா இருக்கிற பொம்பளைக்கு முதன்னு சக்கரையை தானே அள்ளி போடணும். அதானே உலக வழக்கம். எடு செருப்ப நாயே, யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? கிழவி கோவப்படுற? இதுக்காக எல்லாம் ஒன்னும் வருத்தப்படாத, விடு, நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன் புள்ள மாதிரி, ஏன் தம்பி தங்கச்சி மாதிரி நான் வளர்த்துக்கிறேன். விளக்க மாத்த நாயே, எங்க வந்து என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? கிறுக்கச்சி. ஐயோ அத்துக்கிழவி, இதுக்கு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? ஏதோ ஒரு அதிசயம் நடந்து போச்சேன்னு விட்டுரு. இதெல்லாம் நீ பெருசு பண்ணாத. வயசாயிருச்சேன்னு கவலைப்படாத அத்துக்கிழவி. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, தைரியமா பெத்துக்கொடு. அடியே கிறுக்கோழி, உன்னை என்னம் டீ செய்யறது? வயசான காலத்துல நான் ஒண்ணுக்கு மேல புள்ள பத்துக்கிற நிலைமையில இருக்கேனா? ஏன் அதுக்கிழவி, இப்ப நீ தானே சொன்ன மன்னவர் மாமானாலும் வாந்தி எடுக்கிற மயக்கமா வருதுன்னு. சுகர் பேஷண்ட்டுக்கு நேத்து சாக்லேட்டா வாங்கி கொடுத்துட்டாரு. ராத்திரி வரையில பொரோட்டா வேற, காலையில ஊசி போனா அதிரசம் வீணா போயிருமேனு அதை அள்ளி வேற திண்டுபிட்டேன். இவர் வாங்கி கொடுத்த சாமான்செட்டுனால சுகர் ஏறி போய் இந்த வயிற்றுல வாய்ந்துல ஓடிக்கிட்டு கிடக்கேன்னு அதை நினைச்சு அவர் தான் காரணம்னு சொன்ன. என்ன கருமத்தெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு தெரியுற? அப்ப உன் வயிற்றுல புள்ள இல்லையா? மறுபடியும் புள்ள என்ன சொல்ற உன்னைய? அத்தாடி கிளவி ஓடி ஏறாளே. இங்க பாரத்து கிளவி, என் மேல தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு. என்னைய அசிங்கப்படுத்துறதும் பத்தாம என்ன வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டு தெரியுற? உன்னைய என்னைக்கு கொல்லாம விட மாட்டேன், மரியாதையா நில்லு. போடியும் கும்மாங்கோ. நீ நில்லுடி, எங்க வேணாலும் விட மாட்டேன், நில்லு. நிக்க போறியா இல்லையாடி? பாரத்து கிளவி, நான் சந்தேகப்பட்டதுல எதுவும் தப்பில்ல. வேணும்னா சப்ஸ்கிரைபர் கிட்டயே கேளு. நீனும் உன் மன்னவரை நடத்தின நாடகம் அப்படி. அதனால என் மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி என்னென்னமோ கேட்க வேண்டியதாகி போயிருச்சு. ஆனாலும் நான் நல்ல எண்ணத்துல தான் உனக்கு சக்கரை எடுத்து கொடுத்தேன். இப்படிலாம் துரத்தாத கிளவி. மருமக பாவம். வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்க மத்தெல்லாம் அடிக்க கூடாது. சப்பு செய்யப்பட்ட அவங்களே உன்னையெல்லாம் விளக்க மத்தல அடிப்பாக முட்டி. நிக்க போறியா இல்லையா? மக்களே, நீங்களே சொல்லுங்க, இந்த கிழவனும் கிழவி நடத்துற நாடகத்தை வச்சு நீங்களும் அப்படித்தானே தப்பா நினைச்சீங்க? நினைச்சவங்கெல்லாம் உண்மையா பொய்யான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, யார் தடி பேசிட்டு இருக்க? நில்லடியே. மரா நில்லு, அடி வாங்காத. மாமா எனக்கு வேணாம், எப்ப பார்த்தாலும் சாப்பிடு நீ போட்டு கொல்ற மணி. மரா நிக்க போறியா இல்லையா? மாமா அவனை பிடிங்க மாமா, ரொம்ப சேட்டை பண்றான். இல்ல பெரியப்பா, நான் சேட்டையே பண்ணல. எனக்கு சாப்பாடு வேணாம் தான் சொன்னேன். என்னங்க சாப்பாடு வேணான்னு சொல்ற? அம்மா சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடணும். அப்பதானே தெம்பா இருக்க முடியும். நல்லா சொல்லுங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சொல்றதுக்கு அதட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். 4 வச்சு விடுங்க மாமா முதுகுல, அப்பதான் அவன் சொல் பேச்சு கேட்பான். என்ன மாறா, அம்மா உண்மையில இப்படி கம்ப்ளைண்ட் சொல்லுது? ஒழுங்கா சேட்டை விடாம இருக்க மாட்டியா? என்னது இது இப்படி பண்ணிக்கிட்டு? எதுக்கு ரோட்டு காட்டுல கடந்து இப்படி ஓடியாடுற? சாப்பாடு வேணாம் சொன்னேன், அம்மா துரத்திட்டு வந்து அடிக்க வராங்க. கோவில்ல இருந்து மொட்டைக்கார அத்தை பிரசாதம் கொடுத்துருக்காங்க மாமா, அதை சாப்பிட சொல்றதுக்கே ஓவரா பண்ணிட்டு இருக்கான். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இன்னும் பால் கூட குடிக்கல. பால் பிடிக்க மாட்டேங்குது பெரியப்பா. பால் பிடிக்காது, சாப்பாடு பிடிக்காது, இட்லி தோசை பிடிக்காது. டெய்லியும் பூரியும் சப்பாத்தியும் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாரு. டெய்லியும் பூரி கிழங்குக்கு எங்க மாமா போறது? ரொம்ப அலும்பு, ரொம்ப இப்ப சேட்டை. பெரிய உள்ளையிலே வீட்டுல அப்படித்தாம்மா இருக்குதுங்க. மாறன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான் பாவம்? ஏண்டா மாறா, பூரி தான் வேணுமா? தாத்தா வீட்ல இருக்கும்போது அடிக்கடி பூரி சுடுவாங்க. தாத்தா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. இந்த வீட்ல யாருமே எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரியப்பா. ஏய், இப்ப அதெல்லாம் உன்னை பேச சொல்லிச்சா? விடுப்பா, சின்ன பையன் தானே. மாறா, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? நீங்க வாங்கி தருவீங்களா? மாறா, அட்டி வாங்க போற? எதுக்குமா? இப்ப யார்கிட்ட கேக்குறேன்? என்கிட்ட தானே கேக்குறேன். ஏன் என்கிட்ட கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா? மாறா, உனக்கு என்னையா வேணும்? எதா இருந்தாலும் சொல்லு, பெரியப்பா நான் வாங்கியாந்து தரேன். அப்ப எனக்கு நைட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தருவீங்களா? தாத்தா வாங்குற அதே கடையில வாங்கணும், அப்பதான் சாஸ் வச்சு தருவாங்க. சூப்பரா இருக்குமே. மாறா, மாடனே, எதுக்கு இப்ப புள்ளைய அதட்டுற? அவன் ஆசைப்பட்டு தானே கேக்குறான். இல்ல மாமா, அதெல்லாம் ஜங்க் ஃபுட். அடிக்கடி சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, இவனுக்கு சும்மாவே வயிறு வலிக்கும். எதெல்லாம் கேட்குறான் பாருங்க, தேவையில்லாததான் திங்க தெரியுறான். வீட்டில் செஞ்சது எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான்.
சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ அப்படித்தாம்மா இருக்கு. அதை கண்டு எதையுமே கண்ணில் காட்டாமல் எப்படி வளர்க்க முடியும்? என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால என்ன இருக்கு? இங்கே பாரு மர, சாயங்காலம் பெரியப்பா டவுனுக்கு போகையில் உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? சிக்கன்லாம் போட்டு முட்டை எல்லாம் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு இருக்கும்ல, அது வேணும். சரியா சரியா, உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸே வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஐ சூப்பர் சூப்பர், ஜாலி பெரியப்பா, தேங்க் யூ. சரி, சாயங்காலம் பெரியப்பா வாங்கிட்டு வர ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இதை சாப்பிட ஓடி வா. நான் சாப்பிட மாட்டேன். மாறா, பெரியப்பா சொன்னா கேப்பில? ஃப்ரைட் ரைஸ் வேணுமா வேணாமா? பெரியப்பா ஃப்ரைட் ரைஸ் வேணும், ஆனா இந்த பிரசாதம் வேணாம். பை. மாறா, நில்லு மாறா. நில்லையா, என்ன இப்படி ஓடுற மாறா? ஐயோ, இவன் பின்னாடி தெரியறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு மாமா. இங்க பாருங்க எப்படி ஓடுறான்னு. மாறா நில்லு மாறா. ஐயா வண்டி வருது மாறா, வண்டி வருதுயா மாறா. மாறா, என்னடா அப்படி ஓடி வர்ற? வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியல, பார்த்து வர மாட்டியா? ஐ அப்பா. மாறா, உனக்கு ஒன்றும் இல்லை இல்லப்பா? பெரியப்பா அப்பா வந்திருக்காங்க. தம்பி, உனக்கு ஒன்றும் இல்லை இல்ல? எதுவும் கை கால் அடிபடலையில? ஒன்றும் உனக்கு இல்லை இல்லடா மாறா? பெரியப்பா, நான் வண்டி வர்றதுக்குள்ளேயே அப்பா பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாங்களே. மாறாக்கு ஒன்றும் இல்லைல்ல மாமா? ஒன்றும் இல்லை மாமாடனே. மாறாக்குட்டி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல சாமி? எங்கேயும் அடிப்படல? அம்மா, எனக்கு அடியெல்லாம் படல. புள்ள வளர்க்குறேன்னு கூட்டிட்டு வந்து எப்படி வண்டியில விடுறா பாத்தியா? இதான் புள்ள வளர்க்கல லட்சணமோ? நான் புள்ள வளர்க்குற லட்சணம்லாம் இருக்கட்டும், இவ யாரியா? யார் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு தெரியுற? டார்லிங், யார் இவ? என்ன பார்த்தா அவ இவன்னு பேசிட்டு இருக்கா? ஜில்லு, இவள தெரியல? யாரு டார்லிங்? இவதான் ஜில்லு, என் உத்தம பத்தினி மடோனா. ஓ, உங்க வைஃபா? ஈஃபா, என் ஒய்ஃப்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இவளுக்கு அந்த தகுதி இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு ஜில்லு. இனிமே என் ஒய்ஃப், உட்பி, டார்லிங், செல்லம், லைஃப் எல்லாமே என் ஜில்லு நீ மட்டும்தான். இனிமே இவளுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? அப்பா, யார் பண்ண ஆண்டி? அப்பாவா? யாரா உனக்கு அப்பா? எத்தனை முறை உன்கிட்ட வந்து நின்னு என் கூட வந்துடுறான்னு சொல்லியிருக்கேன். என்ன விட்டுட்டு அவ தான் முக்கியம்னு அவ கூட சுத்திட்டு இருக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படா உனக்கு அப்பாவாவேன்? இனிமே என்ன அப்பான்னு நீ கூப்பிடக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? நீங்க தானே என்னோட அப்பா. பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பச்சை மண்ணு மனசு தாங்க மாடா. யார கூட்டிட்டு வந்து எங்க வந்து நின்றுகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ யாரியா? ஆனா உனா என் குடும்பத்துல நீ ஏன் வந்து தலையிடுற? இது என் குடும்ப பிரச்சனை, நான் பாத்துக்குவேன். உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. அவர் ஏன் வாய மூடிட்டு போகணும்? நீ கண்டவளையும் கூட்டிட்டு வந்து கூத்தடிப்ப, ஏன் மேல தப்பான பழிய போடுவ. நாங்க எல்லாரும் வாய மூடிட்டு போயிடணுமா? டேங்க அப்பா, அவனை சொன்னா உனக்கு ஏண்டி கோவம் வருது? அவனுக்கும் உனக்கும் அப்படி என்னடி சம்பந்தம்? ஏய், ஐயாவோட பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு போக நாயே. ஓங்கி அரைஞ்சனா என்ன ஆகும் தெரியுமா? அறிவியா? எங்க அற பாப்போம். பெரியப்பா, சண்டை போடாதீங்க பெரியப்பா. தீப்பா இல்லடா, அப்பா அப்பான்னு சொல்லி இனிமே. அளவா என்ன உண்மையை சொன்னா குத்துதா? அவளும் பிசினஸ் பண்றேன்னு 24 மணி நேரமும் உன் பொண்டாட்டி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. நீனும் அந்த சாக்க வச்சு இவளுங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க. என் புள்ள என்னை அப்பான்னு கூப்பிடுறத விட உன்னை பெரியப்பான்னு தான் அதிகமா கூப்பிடுறான். அந்த பெரிய எடுத்துட்டு அப்பாங்கிறத உனக்கு பொருத்தமா பொருத்திக்கிட்டா நீனே இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்திடலாம்ல. என்ன சரியா தானே சொல்றேன்? கொறிக்கி நாயே, யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? அவர் தெய்வம்டா. பொறுக்கி நாயே, போனா போகுதுன்னு பார்த்தா யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. யாரடி அடிக்கிற? கைய மேல பட்டுச்சு மரியாதை கெட்டு போகும். டார்லிங், நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. இவளுக்காக இவரையே இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம்? ஏய், நீ யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. அனாவசியமா ஒரு பொம்பளை பிள்ளைய அநாகரிகமா பேசுறது தப்புன்னு நினைக்கிற வேணா. வாயை மூடிக்கிட்டு பேசாம போயிரு. இது அவ குடும்பத்து பிரச்சனை. இன்னொரு நல்லா இருக்கிற குடும்பத்துல தேவையில்லாம வந்து தலையை கொடுத்து வாங்கி கட்டிட்டு போயிடாத. மரியாதையா வந்த வழியை பார்த்து ஓடி போயிரு. இல்ல ஊராளுகள்லாம் சேர்ந்து உன்னை விரட்ட வேண்டியது வரும். யாரு நீங்க எல்லாம் சேர்ந்து என் ஜில்லுவை விரட்ட போறீங்களா? ஏய், இதே ஊர்ல என் வீட்டுல என் ஜில்ல கூட்டி கொண்டு வைக்கத்தாண்டா போறேன். இந்த ஊர் ஆளுகள்லாம் சேர்ந்து விரட்டுறத நானும் பார்க்கத்தானே போறேன். பாப்பம்டா டேய், இம்புட்டு தூரம் அவ என்ன கை நீட்டி அடிச்ச மட்டுக்கும், அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்து நின்றது மட்டுக்கும் என் ஜில்லுவை கூட்டிட்டு என் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கிறேன். ஒன்னால மட்டும் இல்ல, நீ வாழாடிக்கிட்டு திரிவியே உங்க ஒய்யா, அவரால கூட எதுவும் செய்ய முடியாது. முடிஞ்சா வீட்டுல வந்து பாருங்கடா.
உனக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் தேவைன்னா டைரக்டா நான் இப்படிதான் போறேன்னு சொல்லிட்டு போய் தொலை வேண்டியதானடா. அதுக்கு ஏன் பேர்ல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்க? நீ இந்த மாதிரி திரியறதுனால தாண்டி நான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன். இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சேன், என்ன மாதிரி ஒருத்தன் யாராலையும் இருக்க முடியாது. உன்னை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருறி. என்னடா செய்ய போற? என்ன செய்ய முடியும் உன்னால? இந்த பெரிய மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு தருதல் அவருக்கு புள்ளையா வந்து பிறந்திருக்கு. சி, உன்னை நினைச்சு அந்த பெருசுங்க ரெண்டும் இத்து நொந்து போய் கிடக்குதுகளே, அதுகளுக்காக கூட நீ திருந்த கூடாதாடா? ஒண்ணு மேல ஒண்ணு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? நீ எப்பதான்டா திருந்த போற? நான் ஏன்டா திருந்தனும்? அடுத்தவன் பொண்டாட்டி கூடவும் அடுத்தவன் பெத்த புள்ள கூடவும் இப்படி ஊர் சுத்திக்கிட்டு திரியிறியே, உன்ன மாதிரி ஆளுங்க திருந்தாத வரைக்கும் நான் ஏன்டா திருந்தனும்? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? இங்க பாரு, இன்னொரு முறை மாமாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ண முடியும் உன்னால? உனக்கும் எனக்கும் தான் ஆகலைன்னு ஆயிருச்சுல்லடி. உன்னை எனக்கு பிடிக்கலன்னு போயிருச்சுல்லடி. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன்ல, கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போடா நான் ஏன்னு விட்டுட்டு ஒதுங்க வேண்டியதானே? எதுக்குடி அதை ஒளிய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? எதுக்கு ஒளிய வச்சுட்டு உட்காந்துருக்க? வேணான்கிறவ விட்டுட்டு போக வேண்டியதானே? அடனே, ஐயாவும் இவனை இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு பொறுத்து பார்த்துட்டாரு. ஆனா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது மாடனே. என்ன செய்யணுமோ நம்ம அதுபடி செஞ்சுக்கிறோம். இவங்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், சாக்கடையில கல்ல விட்டு எரியறதும் ஒண்ணுதான். வா போகலாம். பாத்தியா ஜில்லு, நான் நிக்கும் போதே என் பொண்டாட்டிய வா போவோன்னு இன்னொருத்தன் கூட்டிட்டு போறான். உலகம் எப்படி இருக்கு பாத்தியா? இதனாலதான் ஜில்லு அவளை வேணான்னு தலைமொழிக்கு வெறுத்து ஒதுக்கிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் முதக்கண்டு அனுப்பிட்டேன். அவ கையெழுத்து போட்டு கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன ஜில்லு? கரெக்ட் தான் டார்லிங். நான் கூட ஏதோ ஏப்ப சாப்பியா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய அழுத்தக்காரியா இருக்காளே. இவளை மாதிரி ஒருத்தர் கூட இவ்வளோ காலமும் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ச்சே, இதை நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், என் பேர்ல இல்லாத தப்பெல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டு கண்டவளையும் கூட்டிட்டு வந்து வச்சு கூத்தடிப்ப. இந்த மடோனா எல்லாத்தையும் பார்த்துட்டு மண்ணு மாதிரி இருப்பான்னு நினைச்சியா? இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நான் யாருன்னு நான் காட்டுறேன்டா. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. பார்க்கலாம் போடி. டார்லிங், இவ கூட என்ன பேச்சு? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கரெக்ட் தான் ஜில்லு, வா நம்ம வீட்டுக்கு போவோம்.